நித்யா தேவதைகளை வணங்குவதனால நமக்கு வாழ்க்கையிலே என்னென்ன பூரணமான நலன்கள் கிடைக்கும், நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும், என்னென்ன குணநலன்கள்லாம் வரும்னு சொல்கிறோம். அப்போது தேவியினுடைய இருப்பிடமான பிந்துஸ்தானத்தை சுற்றியுள்ள திரிகோணத்திலே, இந்த திரிகோணத்தில் ஐவராக ஒவ்வொரு பக்கத்திற்கும் 5 தேவதைகள் இருக்கின்றார்கள். ஐவராக 15 திதிநித்யா தேவதைகள் அமைந்திருக்கின்றார்கள். அப்படி தேவியை போலவே இவர்களும் நித்தியமாக அழிவற்றவளாக பரம பிரம்மமாக இருக்கக்கூடிய நித்தியமாக அழிவற்றவளாக இருக்கக்கூடியவர்கள் 15 தேவதைகள் என்ப சொல்லக்கூடியவள் இந்த திதிநித்யா தேவதைகள். 16ஆவதாக இருக்கக்கூடியதான் மகாநித்தியை, மகா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய மகா பரமேஸ்வரி 16ஆவதாக இருக்கக்கூடியவள். இந்த 15 திதிநித்யா தேவதைகள் யார்? ஒவ்வொரு 15 திதி தெரியும் நமக்கு. அந்த 15 திதிகளுக்கும் உள்ள தேவதைகள் யார்? அப்போது 15 திதிநித்யா தேவதைகள் காமேஸ்வரி, பகமாலினி, நித்தியலின்னே, பேருண்டே, வஜ்னிவாசினி, மகா வஜ்ரேஸ்வரி, சிவதூதி, திருதுதே, குலசுந்தரி, நித்திய, நீலபதகே, விஜயே, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரே. இப்படி 15 திதிநித்யா தேவதைகளை சொல்கிறோம். அப்போ 15 திதிகள்னால் என்ன சொல்கிறோம்? பிரதமை, திதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதேசி, துவாதேசி, திரையோதசி, சதுர்த்தசி, அமாவாசை, அப்படி இல்லைன்னா பௌர்ணமி வரும். அப்போது இந்த சுக்லபக்ஷத்திலே பௌர்ணமி வரும், கிருஷ்ணபக்ஷத்திலே அமாவாசை வரும். அப்படி வரக்கூடிய இந்த சுக்லபக்ஷத்திலே காமேஸ்வரி முதல் சித்ரா 15ஆவதாக வரக்கூடிய சித்ரா சொல்கிறோம் இல்லையா, திதிக்கு ஒவ்வொருவராக வழிபடுகின்றார்கள். இந்த பிரதமைனாக்க காமேஸ்வரியை வழிபடுறோம், துதியினாக்க பகமாலினியை வழிபடுகின்றோம். இப்படி ஒவ்வொன்று ஒரு தேவதைகளாக வழிபடப்பட்டு இந்த சுக்லபக்ஷத்திலே இறுதியாக இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சித்ராதேவியை வழிபடுகின்றோம். அதான் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி சொல்கிறோம் இல்லையா. அப்படி சொல்லக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு யாரா? பௌர்ணமி தேவி, சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோம். பௌர்ணமி என்றாலே பௌர்ணமி தினத்தன்று வழிபடக்கூடியவள் சித்ரா, சித்ரா என்று சொல்லக்கூடிய தேவதை. அப்போது இந்த 15 திதிநித்யா தேவதைகளிலே பௌர்ணமி அன்று நாம் வணங்கக்கூடிய அந்த தேவதையை தான் சித்ரான்னு சொல்கிறோம். நம்ம அந்த 15 திதிநித்யா தேவதைக்கு சேர்த்து ஒரு நாள் வணங்கினாவே போதுங்கிறதுனால இந்த பௌர்ணமி அன்றைக்கு சித்ரா பௌர்ணமி கொண்டாடுறோம். அப்போது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தேவதையை வழிபட்டால் அந்த 15 திதிநித்யா தேவதைகள் இருக்காங்க. 15 திதிகள் இருக்கின்றது. 15 திதிகளிலே இறுதியாக வரக்கூடிய இந்த பௌர்ணமி மட்டும் நான் வணங்குகிறோம். அந்த உள்ள தேவதைகளை மட்டும் வணங்குகிறோம். அப்படி இப்போ 15 ஒவ்வொரு தேவதையும் வணங்கினா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தேவதைகள்லாம் இருக்கின்றார்கள். அந்தந்த தேவதைகள்லாம் வணங்குங்கள்னு சொல்கிறோம். எப்படி பாருங்கள், அந்த காமேஸ்வரி, பகமாலினி, நித்தியலினே, பேருண்டே, வஜ்னிவாசினி, மகா வஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துருதிதே, குலசுந்தரி, நித்தியே, நீலபதகே, விஜயே, சர்வமங்களே, ஜுவாலாமாலினி, சித்ரான்னு சொல்கிறோம். அப்போ இந்த கிருஷ்ணபக்ஷத்தம் சொல்லும் பொழுது அப்படியே மாறி வரும். எப்படி மாறி வரும்னு பார்க்கும் பொழுது தலைகீழாக சித்ராங்கிற கூடியவெல்லாம் முன்னாடி வந்துடுவாங்க. அப்படி சித்ரா என்று சொல்லக்கூடியவள் சித்ரா தேவியை பார்க்கும் பொழுது இந்த பிரதம தேதியில் வணங்குவாங்க. முதல்ல இந்த கிருஷ்ணபக்ஷத்திலே சித்ரா முதல்ல. அப்படி பிரதம திதி என்று ஜுவாலாமாலினியை, திதி என்று இப்படி வரிசையாக வழிபடக்கூடியவள் அந்தந்த திதிகளுக்கும் அவளவள் தேவதையாக இருக்கின்றாள். இவர்களே ஜுவாலாமாலினி சுக்ல சதுர்த்தேசி என்றும் இந்த கிருஷ்ண துதியை என்றும் வழிபடக்கூடிய நித்தியமாக இருக்கின்றாள். அப்படி இவ்வொரு திதிகளுக்கும் அவளே தேவதைகளாகவும் இருக்கின்றாள். இவளை நெருப்பு ஜுவாலை போல இருக்கின்றாள். அவள் ஜுவாலாமாலினி சொல்கிறோம் இல்லையா, ஜுவாலைனா நெருப்பு. அப்போது ஏன் அந்த ஜுவாலை போன்று இருக்கின்றாள்? நம்மளை எல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டும். தன்னோட பக்தருக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாம் அகற்ற வேண்டும், எதிரிகளை எல்லாம் அழிக்க வேண்டும், தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூரை அழிக்க வேண்டும். இதுபோல் இருக்கக்கூடிய நெருப்பு ஜுவாலை, அந்த அக்னி போன்ற ஜுவாலை என்பது அப்படி அழிச்சணும். தீயவைகளை எல்லாம் அழிக்க வேண்டும் இந்த நெருப்பு ஜுவாலை. அப்படி தீயவைகளை எல்லாம் அழித்தாலே இந்த நெருப்பு ஜுவாலை தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும். தன்னுடைய மனது என்பது அப்படியே தூய்மையாக ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் ஒவ்வொரு இருக்கக்கூடிய காரியங்களில் தடைகள் இருக்கக்கூடிய, எப்போதும் தடைகள் இருக்கக்கூடியது. தீய எண்ணங்கள் இருந்தாலே தனக்கு எப்படி இருக்கும்னா தடைகள் வரும். அந்த தீய எண்ணங்களை முழுமையாக அழிக்கக்கூடியவள் அன்னை பராசக்தியாக இருக்கக்கூடியவள் இந்த நித்திய தேவதைகளாக ஜுவாலாமாலினி இருக்கின்றாள். ஒவ்வொரு தேவதைகளாக திதிநித்யா தேவதை ஒவ்வொருவராக வணங்கும் பொழுது, இந்த ஜுவாலாமாலினியை வணங்கும் பொழுதும் அந்த தன்னுடைய தீய எண்ணங்களை முழுமையாக அழித்து தன்னுடைய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியவளாக இருக்கின்றாள். அப்படி இருக்கக்கூடிய இந்த 4 கோட்டைகளுக்கு நடுவே
அன்னை பிந்துஸ்தானத்திலே அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இருக்கின்றால். அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியை ஜுவாலாமாலினியான அன்னையே காத்திருக்கின்றால் அன்னைகளுக்கு காவல் புரிந்து காத்திருக்கின்றால் சொல்கின்றார். அப்படி ஜுவாலை மாலையாக கொண்டவள். அப்படி இந்த ஜுவாலையை மாலையாக கொண்டவள் அக்னிமூர்த்தியாக சிவபெருமானை இருக்கின்றால். அப்போ அவருடைய இந்த சக்கரங்கள் ஸ்ரீசக்கரத்திலே கிழக்கு நோக்கி அமைந்துள்ள 4 திரிகோணங்கள் இருக்கின்றது. இந்த திரிகோணத்திலே நடுவே இந்த பிந்துஸ்தானத்தில் அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இருக்கின்றால். இந்த உலகத்தினுடைய படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய நெருப்பு கோட்டை போன்ற முத்தொழிலுக்கும் சாட்சியாக அவைகளாக கண்காணிக்கக்கூடியவளாகவும் அவைகளாக அந்த தீயவையில் இருந்து பாதிக்கக்கூடிய பக்தர்களை காக்க வேண்டும் என்பதற்காக அன்னை ஜுவாலையாக இருக்கின்றால். அன்னை மகா பராசக்தியை வணங்குகள். பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான பீடத்தில் அனுதினமும் நிகழ்த்தக்கூடிய இந்த மகா சிந்தனையிலே அனைவரும் கலந்து கொண்டு இந்த மகா ஞான பீடம் அனைவருடைய பூரணமான மகா சக்தியையும் ஞான சக்தியையும் அடைய சொல்கின்றது. ஒவ்வொருவரும் இந்த மகா ஞான பீடத்தினை அணுகி குருமூர்த்தமாக இருக்கக்கூடிய அன்னை பாலா திரிபுர சுந்தரனுடைய அருளாசையை பெற்று பூரண நலன் பெற வேண்டி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.